நம்மளோட கேரளா ஸ்டைல் ரெசிபி பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி வீட்டிலேயே செய்கிற ஒரு பலகாரம் தான். பேர் சுகின். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் பாசிப்பயிறு கழுவி வச்சுருக்கேன். அளவாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வெந்துடும். தண்ணி வேகிறதுக்கு அளவாக வைக்கணும், ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் வேகமாக வேகும். நான் ஊற வைக்கலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. தண்ணி அளவாக இருக்குது, கரெக்டாக போச்சு தண்ணி. நான் ஊற்றின தண்ணி 1/4 கிலோ அளவுக்கு பாசிப்பயிருக்கு அளவாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். சர்க்கரை 1/4 கிலோ பாசிப்பயிருக்கு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். வெல்லம் கத்தியில் சீவி எடுத்து வச்சுக்கிட்டால் வேகமாக கரையும். தண்ணி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். கரையிறதுக்காக லேசாக தண்ணி விட்டால் கரைஞ்சிரும். கொஞ்சம் கெட்டியாகவே காய்ச்சி எடுத்துக்கலாம். கம்பி பதம்லாம் தேவையில்லை, கரைஞ்சால் மட்டும் போதும். நம்ம ஊற்றி குழைக்கிறப்போ தண்ணியாக ஆகாமல் உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப தண்ணி விட்டு கரைச்சோம்னா தண்ணி ஆயிரும், உருண்டை வராது. இப்போ காய்ச்சியாச்சு, வடிகட்டிக்கலாம். வடிகட்டி மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பயிறு இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா குழைய வேக வச்சா நம்ம உருண்டை பிடிக்கிற மசிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கரெக்டாக இருக்குது. தேங்காய், அரைமுடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். நெய் இருந்தால் கூட நெய் சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். நான் நெய் சேர்க்கலை. சர்க்கரை பாகு நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கிற சர்க்கரை பாகு, ஏலக்காய் நான் பொடிச்சு வச்சது தான். எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் பருப்பு மத்து இருந்தால் கூட மசிச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாகிருச்சுன்னா நம்ம உருண்டை பிடிக்க முடியாது. பாருங்கள், இந்த அளவில் தான் இருக்கணும். கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் அதிகமாக வெந்தாலும் பிரச்சனை இல்லை. தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி பலகாரம் செய்யுங்க. நீங்களும் சாப்பிட்லாம், பக்கத்து வீட்டுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். நம்ம வீட்டில் பலகாரம் செஞ்சால் ஒரு சந்தோஷமும் இருக்கும். ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. ஒரு நாளில் சாப்பிடணும், மறாத நாள் வச்சா கெட்டுடும். நம்ம வீட்லேயே நாமளே ஈஸியாக செஞ்சு எடுக்கிற ஒரு ரெசிபி தான். இப்போ எல்லாம் மசிச்சாச்சு, மாற்றி வச்சிடலாம். அடுத்தது மாவு குழைக்கணும். மைதா மாவு ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 10 ஸ்பூன் மைதா மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி பொடி, வறுத்த அரிசி மாவு, 1/4 கிலோ பாசிப்பயிருக்கு 100 கிராம் அளவுக்கு வெல்லம், மைதா ஒரு 50 கிராம் மைதா வரும், 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு, உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி, இதெல்லாம் சேர்த்து குழைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக கலக்காமல் கொஞ்சம் கட்டியாகவே குழைச்சிக்கலாம். நம்ம உருண்டைகள் எல்லாம் இதில் முக்கி எண்ணெயில் போடணும். அந்த அளவுக்கு நம்ம கரைச்சிக்கிறணும். உருண்டைகளில் ஒட்டணும் மாவு. நம்ம பஜ்ஜி மாவு, வாழைக்காய் முக்கி போடுறப்போ ஒட்டுது இல்லைங்களா, அந்த அளவுக்கு குழைச்சிக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி குழைச்சிக்கலாம். அவ்வளவுதான், பார்த்துக்கோங்க. இதே பதத்தில் குழைச்சி வச்சுக்கிறணும். இப்போ மாவை மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்ச பாசிப்பருப்பை உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு உருண்டை கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னா கூட பிடிச்சிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான பொருளும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க.
குழந்தைங்களுக்கு இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. இப்போ இதே அளவில் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் இறுக்கமாக பிடிக்கணும் உருண்டை பிடிக்கிறப்போ. எல்லா உருண்டைகளையும் பிடிச்சாச்சு. மாவில் முக்கி போட்டுக்கலாம். பாசிப்பயிறு, தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் இதெல்லாம் மசிக்கும்போது லேசாக சூடு வச்சு அடுப்பில் சூடு பண்ணிக்கிட்டே மசிச்சு விடுங்க. அப்படின்னா தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். லேசாவது சூடு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மாவில் உருண்டைகள் எல்லாம் முக்கி எடுத்து போட்டு பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், சுகின் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன்.